யோசிரின் மிர்ச்சிக்காக ஒரு சின்ன உதவி. இதான் டின்னர். காய்கறிகள். இது சுகியாகி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை சாப்பிடுறோம்ல. வாங்க வாங்க சாப்பிடலாம். சாப்பிட ஆரம்பிக்கலாம். யாரது? யோசிரின் மிர்ச்சி நீங்களா? மிர்ச்சி மேடம். வந்து நாங்க இப்போ டின்னர் எல்லாம் சாப்பிடல, நீங்க போங்க. ஆமா போகலாம். ஹாரி சார், மிர்ச்சி மேடம். இந்த கேள்வியும் கேட்காம உங்க வீடு எனக்கு கொடுக்க முடியுமா? என்னது என்னது உங்க அங்கிள் வராரா? ஒண்ணு சாப்பிடுங்க இல்ல பேசுங்க. நல்லா சாப்பிடுங்க. அவரு வந்ததோ காசுகாபில இருந்து கிளம்பி எங்க சொந்த ஊருக்கே போக சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? இது நல்ல விஷயமாச்சே. எப்ப போறீங்க? அப்படின்னா நாங்க போறதுல உங்களுக்கு சந்தோஷமா? கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம எப்ப போறீங்கன்னு கேக்குறீங்க. எங்களுக்கு என்ன வருத்தம்? மிச்சி, சரி சரி அழாதம்மா அழாத. இவங்க யாருக்குமே பாசமே இல்ல. ஒருவேளை இவங்களுக்கு காசுகாபே விட்டு போறது பிடிக்கலையோ? சாரி, நான் தெரியாம பேசிட்டேன். கஷ்டப்பட்டு சாட்டோ கன்கனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணேன். அதெல்லாம் விடுங்க. இங்கே நாங்க ஒரு வீடு வாங்கிட்டா எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் நாங்க திரும்பவும் எங்க ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதுல. எப்படி ஐடியா? நல்ல ஐடியா தான். ஆனா நீ வீடு வாங்கிட்டியா? எங்க வாங்குன? அதெல்லாம் யாரும் வாங்கணும், அதெல்லாம் வாங்கவே இல்லையே. யோசிரின் எங்க அங்கிள் கிட்ட நல்லா போய் சொல்லிட்டான் தெரியுமா? எனது போய் சொல்லிட்டானா? ஆமா, ஆனா அவரு இந்த வீட்டை பார்க்க வரேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் இப்ப பிரச்சனையே. ஆனா நீங்க தான் எந்த வீடும் வாங்கலையே. வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சிருச்சு, அதுக்கு தான் வந்தீங்களா? எங்க வீடு தானே வேணும். பிங் பாங். பிங் பாங்னா என்ன? எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நாள் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? அது வந்து பேசாம உங்க அங்கிள் கிட்ட உங்க சொந்த ஊருக்கு திரும்ப போக பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நாங்க சொல்லிட்டோம், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்க திரும்ப வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. எப்படியாவது உதவி பண்ணுங்களேன். இப்ப என்னதான் பண்றது? ஒரு சின்ன பிரச்சனை. எங்களுக்கு காசு கபேல இருக்கணும்னு ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. அவங்க நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டாங்க.